நமசிவாய. மகாலட்சுமி நம் வீட்டில் வந்து தங்க, லட்சுமி கடாட்சம் கிடைக்க என்ன செய்யலாம்? நம்ம வந்து பல்வேறு விதமான ஒரு பூஜை அறையிலேயே ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் வச்சா இன்னொரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதை வந்து இன்னொரு பதிவில் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பூஜை அறையில் இதெல்லாம் இருக்காங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக கேட்டிருந்த போது அதுல சொல்லியிருந்தேன். இப்பொழுது நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். அதிகமா எதுவும் பணம் எல்லாம் பெருசா செலவாகாது. உங்களுக்கு தேவை வந்து ஒரு கொப்பரை தான். நீங்க வந்து ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பாத்துருப்பீங்க. அந்த கொப்பரை தேவைப்படுது. அந்த கொப்பரை நீங்க வந்து இதுக்கு செய்ய வேண்டிய நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியாழன், வெள்ளி, திங்கக்கிழமை, அதாவது இன்னைக்கு வேணா நீங்க இன்னைக்கு செஞ்சிடலாம். வியாழக்கிழமை வேணா வியாழக்கிழமை செய்யலாம், வெள்ளிக்கிழமை வேணா வெள்ளிக்கிழமை செய்யலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஆடி மாதம் ஸ்டார்ட் பண்றதுக்கு சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குள்ள நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆடி மாதம் அம்பாளுக்குரிய நாள், தாயாருக்குரிய ஒரு மாதம், அம்பாளுக்குரிய மாதம். சோ அந்த மாதிரியான டைம்ல உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க வந்து பிரத்யட்சமாக இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கும். கொஞ்சம் பச்சரிசி எடுத்துக்கோங்க. எதுவுமே வந்து ஆல்ரெடி நீங்க வீட்டுல இருக்கிறது எடுத்துக்கலாம். நீங்க வந்து புதுசா வாங்கணும்னு அவசியம் இல்லை, இல்லைன்னா வாங்கிக்கோங்க. இதை வந்து சுத்தமாக இருக்கும்போது தான் செய்ய வேண்டும். ஆண் பெண் இருவருமே. டைம் நான் சொல்லிட்டேன், திங்கள், வியாழன், வெள்ளி. டைம் கிடையாது, நாள் தான். டைம் வந்து நீங்க பூஜையில எப்ப நீங்க வந்து விளக்கேத்திட்டு தூப தீபம் எல்லாம் காமிச்சு ரெடியா வச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒரு டைம்ல தான் இதை செய்ய வேண்டியது. வேற எதுவும் கிடையாது. ஈவினிங் டைமா இருந்தா ரொம்ப பெட்டரா இருக்கும். இல்ல முடியாதவங்க காலையில தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில செய்யுங்க. பிரம்ம முகூர்த்தம் செஞ்சா கூட நம்ம நல்ல விஷயம். சோ இப்ப இந்த ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணீங்கன்னா, நீங்க கொப்பரை எடுத்துக்கிறீங்க, அதுக்கு மேல வந்து ஒரு ஹோல் போட்டுக்கிறீங்க. இந்த ஹோல் வந்து போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு 1 ரூபா காயின், புது காயின் வருது இல்லையா? இப்போ அந்த புது காயின் 1 ரூபா காயினோட அளவை விட ஒரு துளி கொஞ்சம் சின்னதா இருந்தால் அந்த மாதிரியான ஒரு ஹோலா போட்டு வச்சுக்கோங்க. நல்லா வந்து பெருசா ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ள சில விஷயங்கள்லாம் போடணும். வேற என்னெல்லாம் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா, அரிசி வந்து கொஞ்சம் தனியா எடுத்துக்கிறீங்க, கல்லுப்பு கொஞ்சம் தனியா எடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து சோம்பு கொஞ்சம் தனியா எடுத்துக்கிறீங்க, கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு கொஞ்சம் தனியா எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கிறீங்க. அங்க இடத்துல வச்சுட்டு சுவாமி மாடத்துல உட்காந்துட்டு இதெல்லாம் விளக்குகளுக்கெல்லாம் எடுத்து நீங்க வந்து தூபம் எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்தை வந்து மேட்டு கீழே போட்டு உட்காந்துட்டு கொப்பரை எடுத்து ஆல்ரெடி ஹோல்ஸ் போட்டு நீங்க கிச்சன்ல ஹோல்ஸ் போட்டு கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொண்டு வந்து கையில வச்சுக்கோங்க. தியானித்துக் கொள்ளுங்கள். தியானித்துக் கொள்றது வந்து நீங்க ஓம் மகாலட்சுமியை நமகன்னு சொல்லலாம். சர்வமங்கல மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பே கௌரி நாராயணி நமஸ்துதேன்னு சொல்லலாம். இல்ல அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரே நாராயணா சொல்றதுன்னா சொல்லலாம். இல்ல நீங்க வந்து உங்களுக்கு வந்து மாரியம்மா துணை, மாரியம்மா துணை, மாரியம்மா போற்றி, உங்களுக்கு தோன்றுகிற, உங்களுக்கு வந்து இஷ்டப்படுகிற அம்பாளுடைய, அம்மனுடைய, தாயாருடைய 3 பேர் எல்லாருக்குமே உரிய ஒரு மாதம் தான் வரப்போகிறது. சோ அந்த மாதத்துக்காக இல்ல, இந்த ஒரு நாள் வீட்டுல இவங்க எல்லாருமே வந்துடணும் இல்லையா? கண்டிப்பா எல்லாருடைய அனுகிரகம் நமக்கு வேணும் இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். லட்சுமி கடாட்சம்னு போட்டிருக்கிறது வந்து இவங்க எல்லாம் இருந்தாலே கண்டிப்பான முறையிலே லட்சுமி கடாட்சம் தான். சோ அதனால ஒரு விஷயமாக நீங்க வந்து இந்த எல்லாருடைய பேரையும் சொல்லிக்கோ, அதாவது உங்களுக்கு தோன்றவங்க பேரெல்லாம் சொல்லிக்கலாம் வச்சுக்கோங்களேன். பர்டிகுலர் இல்ல, மகாலட்சுமியை நம்ம கண்டிப்பாவே சொல்லுங்க. சோ மத்தது எல்லாமும் நீங்க சொல்லலாம். சோ அப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி கொப்பரை எடுக்கிறீங்க. கொப்பரை எப்பவுமே கொஞ்சம் சாஞ்சுதான் இருக்கும். அதனால வந்து கொப்பரை ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. சோ நீங்க சின்னதா ஏதாவது ஒரு கிண்ணம் வச்சுக்கணும். அது ஸ்டாண்ட் மாதிரி வைக்கிறது குட்டி கிண்ணம் ஒண்ணு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து அது குட்டி கிண்ணம் வச்சுக்க வேண்டியது. இந்த கொப்பரை நீங்க நல்லா பயபக்தியோட எடுத்து, பயம் தேவையில்லை, பக்தியோட எடுத்து, மஞ்சள், குங்குமம் இரண்டுத்தையும் நீங்க வச்சிருக்கீங்க. மஞ்சள், குங்குமம் 4 புறங்களையும் வைக்க வேண்டும். பாத்தீங்களா? இந்த மாதிரி 4 புறங்களையும் வைக்க வேண்டும். மேல பாத்தீங்களா ஹோல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான் தெரியல. சோ இதை நான் திருப்பி காமிச்சேன்னா உங்களுக்கு எல்லாம் விழுந்துரும். சோ அதனால இந்த மாதிரியான ஒரு முறையாக இதை என்ன பண்ணணும்னா, இதை வந்து அப்படியே வச்சிடுறீங்க. அந்த சின்ன கிண்ணத்துல வைக்கிறீங்க. அது வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அது பச்சரிசி தான் இருக்கணும். கொஞ்சம் நல்லா சுத்தமா பாத்துக்கோங்க, கிளியரா இருக்க மாதிரி. அந்த அரிசியை எடுத்து ஃபுல்லா கையில வச்சுட்டு ஓரளவுக்கு போடுங்க. உங்களுக்கு வந்து அளவு தெரியும். பெண்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓரளவுக்கு அளவு தெரியும். எல்லாமே ஒரே அளவா இருந்ததுன்னா கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். ஒன்னும் நம்ம எண்ணிட்டு இருக்க முடியாது உப்பெல்லாம். சோ அது மாதிரியான விஷயமாக முதல்ல அரிசியை ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறீங்க கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு, அதை எடுத்து ஃபில் பண்றீங்க. அதற்கு அடுத்ததாக சோம்பு எடுத்துறீங்க. சோம்பு எடுத்து ஃபில் பண்றீங்க. சோம்பு எடுத்து ஃபுல்லா ஃபில் பண்ணிடுறீங்க. அடுத்தது வந்து சால்ட் எடுத்து ஃபுல்லா ஃபில் பண்றீங்க. திங்கள், வியாழன், வெள்ளி, இந்த திசையெல்லாம் எதுவும் வந்து தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டேன். நேரமும் வந்து பர்டிகுலரா கிடையாது. நீங்க வந்து விளக்கேற்ற எப்ப உங்க வீட்டுல வந்து ரெகுலரா செய்யக்கூடிய சுவாமிக்கு நீங்க வந்து செய்யக்கூடிய நேரமும் அந்த நேரம் தான். இது 4த்தையும் ஃபில் பண்ணிடுறீங்க இல்லையா? இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணவும் இதை கையில வச்சிருக்க இதை ஆரம்பிக்கிறதுல இருந்து நீங்க வந்து மகாலட்சுமி மந்திரத்தை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் சொன்ன மாதிரி அம்மன் மந்திரம், அம்பாள் மந்திரம், வேற எக்ஸ்ட்ராவா அது வந்து அதையும் நீங்கள் சேர்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். சோ அது சும்மா அவங்களுடைய நாமங்களை சொன்னா போறோம். அதாவது நான் சொன்ன மாதிரி மாரியம்மன் நமக, இல்ல மாரியம்மன் போற்றி, அம்மா தாயே அப்படின்னு சொல்லலாம். நம்ம அம்மான்னு கூப்பிட்டாலே அவங்க ஓடி வந்து நின்ற போறாங்க. வாராகி அம்மா, பகலாமுகி, யாரு வேணா சொல்லுங்க. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இதை வந்து செஞ்சுட்டு அந்த இடத்துல வச்சிடுறீங்க. இதுக்கு வேற எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. இது அப்படியே வைக்கிறீங்க இல்லையா? இதுலயே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்திலேயே அம்பாள் சொரூபமாக வந்து தங்கி இருப்பாள் என்பது திண்ணம். சோ இதுல வந்து நீங்க என்னன்னா
தின்னம்னா திண்ணையில வந்து உட்காருவாங்களான்னு கேட்காதீங்க. நிறைய பேருக்கு தமிழே தெரியறது இல்ல. தின்னம்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப வந்து தூபதீபம் காட்டுவது, அந்த ஊதுவத்தி காட்டுறது அப்படின்றது, ஊதுவத்தி காட்டுறது, தூபதீபம் காட்டுறது, இதுக்கு வந்து நிவேதனம்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு விஷயமாக பண்ணி வைங்க. இந்த 3 கண் தேங்காய் இந்த மாதிரியான விஷயங்கள், குடுமி தேங்காய்லாம் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு முறை இதுன்னு வச்சுக்கோங்களேன். மேல சால்ட் தான் நீங்க போட்டிருக்கீங்க, உள்ளுக்குள்ள இதெல்லாம் இருக்கு. இது அரிச்சோ இல்ல வேற ஏதாவது எல்லாம் வந்துடாதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இதை மூடி வைக்க கூடாது. ஆனா இதுல என்ன பண்ணணும்னா 6 1 ரூபா காயின் எடுத்துட்டு இதை சுத்தி 6 1 ரூபா காயின் வைக்கணும். இதுல பூ எல்லாம் போட்டுறாதீங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா பூலாம் போட்டீங்கன்னா வச்சுங்க, சம்டைம்ஸ் பூல ஏதாவது பூச்சி கிச்சி இருந்தா அதெல்லாம் உள்ள போச்சுன்னா உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது பின்னமாச்சுன்னா உங்களுக்கு மனசு வேதனையா இருக்கும். அதனால சொல்றேன். சோ அதனால போடக்கூடாதுன்ற மாதிரி எதுவும் இது கிடையாது. போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆறுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதை வந்து சுத்தி 6 ரூபா காயின், ஒவ்வொரு ரூபா காயின் வச்சிருங்க. அந்த காயின் அங்கேயே இருக்கட்டும், சுவாமி மாடத்திலே இருக்கட்டும், இதுவும் வந்து சுவாமி மாடத்திலே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். 1 இயர் கழிச்சு நீங்க இதை மாத்தினீங்கன்னா போறோம். 1 இயர் வரைக்கும் இது வந்து இதோடைய சக்திங்கிறது அப்படியே இருக்கும். இதை மாத்தும் போது என்ன பண்ணலாம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதை எடுத்து நீரில் விடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீரில் விட மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் இதை வந்து எடுங்க. இதை வந்து நீங்க விசர்ஜனம் பண்றதுக்கு முன்னால அந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்துங்க. அது மாதிரி இருந்தா ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வீட்டுல வந்து ஒரு பாட்டு வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, இதை உள்ள வச்சுட்டு அது மேல மண்ணு போட்டு மூடிட்டு அதுல ஏதாவது நீங்க செடி வளர்த்திக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வளர போறது கிடையாது. அது செடி ஏதாவது வளர்த்திக்கோங்க. இல்ல செடி வளர்க்காம வெறும் பாட்டுல போட்டு மூடி ஒரு ஓரமா வைக்கிறதா கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்ப நீங்க வந்து ஏதாவது ஒரு கடல் சார்ந்த இடத்துக்கோ, ஆறு சார்ந்த இடத்துக்கோ, குளம் சார்ந்த இடத்துக்கோ, எந்த நீர்ல வேணா விடலாம். ஓடுற நீர்ல தான் விடணும்னு அவசியம் கிடையாது. எதையாவது சப்மர்ஜ் உள்ள முங்கணும். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்க வந்து போயிட்டு எதுலயா உள்ள போடுறதுன்னா போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். குளம், ஏரி, ஆறு, கடல், சரியா? இதுல மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு இதுல போடலாமா அதுல போடலாமா கேட்காதீங்க. இந்த 4 தான், வேற எதுவும் இல்ல. சோ இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள், ரொம்ப அற்புதமா இருக்கும். பர்டிகுலர்லி ஆடி மாசத்துக்குள்ள செஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வீடும் ரொம்ப அற்புதமான ஒரு இது வந்ததுனாலே உங்களுக்கு ஒரு தெய்வ கடாட்சம்ங்கிறது கண்டிப்பான முறையில இருக்கும். தினசரி தூபதீபம் நீங்க மற்ற சுவாமிக்கெல்லாம் காட்டுற மாதிரி இதையும் காட்டணும். அம்பாள் குடியிருக்கக்கூடிய ஒரு இடமாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நமசிவாய்.